உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்ட்டல் ரூலர். இம்மார்ட்டல் ரூலரை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள். வீடியோ நான் யாரையும் கட்டாயப்படுத்தி பார்க்க சொல்லலை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் முக்கியமாக உங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத கமெண்ட் அது இதுன்னு கொஸ்டின் கேட்டால் நம்ம பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, டைம் பிப்ரவரி 8லேருந்து சொல்லியிருக்கேன். நான் டிசம்பர் ஜனவரி வரைக்கும் இந்த ஆண்டு முழுக்க டைம் இருக்குது நமக்கு. அது போக அங்கிட்டு ஒரு மாதம் டைம் இருக்குது. இன்னும் ஒரு 1 இயர் டைம் இருக்குது. 11 மந்த் டைம் இருக்குது இம்மார்ட்டலோட ஆட்சி வர்றதுக்கு அப்படின்னு நான் சொன்ன டைம். அதுக்கப்புறம் லேட் ஆச்சுன்னா நம்ம அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இன்னைக்கு இந்த வீடியோ ஒரு முக்கியமான தகவல் கொடுக்க போகிறேன். அதாவது புறக்கர் அருளிய சந்திரரைகளை தான் அந்த 100வது பாடலில் போட்டிருப்பாங்க. அந்த பாடல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாஸ்ட்ராடமஸ் குடிசன் இருக்குது. ஸோ இப்போ இந்த கோரக்கர் அருளிய சந்திரரை பாட்டில் அவங்க ஒரு லைன் வந்திருக்கும். இந்த 18 சித்தர்களின் சார்பாகன்னு வரும். அப்போ 18 சித்தர்களுடைய ஆசீர்வாதம் பெற்ற ஒருத்தர் தான் இம்மார்ட்டலர் வரப்போகிறாரு. ஸோ இப்போ 18 சித்தர்களில் நீங்கள் 18 சித்தர்களை ஏன் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம்னா, சித்தர்கள்னா என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, சித்தர்கள் இருக்கக்கூடிய அந்த ஜீவ சமாதியை போய் நீங்கள் இப்போ அந்த முக்கியமான தகவல் கொடுக்குறேன், கேட்டுக்கோங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா அதில் பார்த்தீங்கன்னா அந்த உடல் அப்படியே இருக்கணும் அப்படின்றாங்க. உடல் அப்படியே இருக்கணும். அதுலேருந்து சில கதிர்வீச்சுகள் வரும். அப்படி ஒரு சில கதிர்வீச்சுகள் வருன்றாங்க. அந்த ஜீவ சமாதிக்கு நம்ம போயிட்டு நமக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வரணும். ஒரு அந்த கதிர்வீச்சு சித்தர்களுடைய அந்த இதுலேருந்து அப்படியே போயிட்டுருக்கும், கதிர்வீச்சு போயிட்டுருக்கும். ஸோ இப்போ அந்த போகருடைய ஜீவ சமாதிக்கெல்லாம் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சித்தர்கள் உடல் அப்படியே இருக்குன்றாங்க. இதான் சித்தர் நிலை அடைஞ்சதுக்கு ஒரு சாட்சி அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியில். ஸோ இப்போ இந்த சில பேர் சித்தர்னு சொல்லிட்டு கொண்டு போய் இது பண்ணுறாங்க இல்லையா, ஜீவசமாதி பண்ணுறாங்க இல்லையா, அது உண்மையான ஜீவசமாதியா இல்லையான்னு ஸ்கேன் பண்ணுறது நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். உடல் அப்படியே இருக்கணுன்றாங்க. உடல் அப்படியே இருக்கணும். ஏன்னா இது எனக்கு ஒருத்தர் கொடுத்த தகவலை நான் கொடுக்குறேன். ஏன்னா நானும் யோசிச்சு பார்த்தேன், பரவாயில்ல அவர் நல்லா அந்தளவுக்கு டீப்பாக யோசிச்சிருக்காரு. ஏன்னா எலும்பு கூடு மாதிரி ஆகி சதஞ்சிருச்சுன்னா அது அப்போ சித்தர் சமாதி கிடையாது. உடல் குறிப்பிட்ட அளவு இதாகி அப்படி இருக்கணும். அதுலேருந்து சில கதிர்வீச்சுகள், சில ஆற்றல்கள், அந்த இறை ஆற்றல் வெளிப்படணும். அதுலேருந்து சில வைப்ரேஷன்ஸ், சக்திகள் வெளிப்படணும். அதான் உண்மையான ஜீவசமாதின்றது. ஸோ இப்போ அந்த 18 சித்தர்களுக்கு அந்த பவர் இருக்குது. அதனால நம்ம 18 சித்தர்களை வணங்குறோம். ஸோ இப்போ அந்த 18 சித்தர்களின் ஆசீர்வாதம் பெற்றவர் தான் இம்மார்ட்டலாக வரப்போறாரு. அதுக்காகத்தான் இந்த என்ன சித்தர்களோட பவர் என்னன்னு சில தெரிஞ்சுக்கணுன்றக்காக இந்த வீடியோவில் நான் அந்த பதிவை போட்டேன். இந்த குறிப்பை இப்போ கிடைச்ச முக்கிய தகவலை நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஏன்னா என்கிட்ட சொன்னார் ஒருத்தர் 1 மாதம் முன்னாடி ஃபோன் பண்ணும்போது, சித்தர்களுடைய சமாதிகள்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் வரும் அப்படின்றாங்க. அது உண்மை, நான் உணர்ந்திருக்கேன். கிண்ணிமங்கலம் சித்தர் கோயிலில் போய் உட்காரும்போது அந்த சுற்றி அந்த இடத்துல நிற்கும்போது இந்த அண்ணாமலையார் திருவண்ணாமலை இந்த மாதிரியே இருந்துச்சு ஒரு உணர்வு. ஏன்னா அண்ணாமலையார் ஃபோட்டோ தான் முன்னாடி வச்சுருப்பாங்க. திருவண்ணாமலை ஃபோட்டோ மாதிரி அண்ணாமலையார்னு ஒரு ஃபோட்டோ எழுதி வச்சுருப்பாங்களா. அப்போ அதை நின்று கும்பிடும்போது என்னாம்னா அந்த இடத்துல தலைக்குள்ளே ஒரு சில்லுன்னு ஒரு உணர்வு வந்துச்சு. நல்ல ஒரு வைப்ரேஷன் இருந்துச்சு அந்த இடத்துல. கிண்ணிமங்கலம் சித்தர் கோயில் 81 ஜீவசமாதி கொண்ட ஆலயம்ன்றாங்க. அங்கே ஒரு வைப்ரேஷன் இருந்துச்சு. அப்போ அங்கே ஏதோ ஒரு சித்தர் ஏகநாதர் திருக்கோயில்ன்றாங்க இல்லையா. ஸோ அப்போ இங்கே ஏதோ ஒரு சித்தர் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா போகருடைய அந்த சீடர் தான் அங்கே இருக்கவங்க, கிண்ணிமங்கலத்தில் இருக்கவங்க. ஸோ போகர் சித்தர், நம்ம பார்த்தீங்கன்னா கோரக்கர், அதே மாதிரி நம்ம இடைக்காலர் சித்தர், காக்கோ பூஜண்டர், இவங்க பயங்கர பவர்ஃபுல். அகத்தியர்லாம் பயங்கர பவர்ஃபுல். ஸோ இப்போ சித்தர்கள் கோயில்களுக்கு இன்றைக்கும் மக்கள் நிறையா போயிட்டுருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த இப்போ நடக்கக்கூடிய இந்த ஆட்சிகள் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்குது, ஐசியூவில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக சொல்லப்போனால் எல்லா கட்சியுமே நான் சொல்லுவேன் ஐசியூவில் இருக்குது அப்படின்றேன். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் ஒரு புதிய ஆட்சி வரப்போகுது. மற்ற கட்சியெல்லாம் ஐசியூக்கு போயிடுச்சு. ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு கிடக்காங்க. அதனால் அவங்கெல்லாம் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. புதுசாக ஒருத்தர் வரப்போகிறாரு. அதை நேற்று வெளியில் கூட சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அந்த வரக்கூடிய மனிதன் சாதாரண மனுஷன். அவர் 18 சித்தர்களின் ஆசிரமம் பெற்றவர் தான் வரப்போகிறாரு. அவர் தான் இறையாட்சி அமைக்க போகிறாரு. ஏன்னா நான் ஆரம்பத்தில் தான் சொன்னேன், 2022 சொல்லியிருப்பேன். அதை மீண்டும் பதிவு பண்ணுறேன். ஏன்னா எனக்கு இன்றைக்கி அதான் தோணுச்சு. தோன்ற விஷயத்தை நாம் அப்படி பேசிடணும், அவ்வளோதான். அதான் என்னுடைய பாலிசி. சில வீடியோக்களை மாற்றி பேசியிருந்தாலும் ஆரம்பத்தில், இப்போ இடையில மாற்றி பேசியிருந்தாலும் இன்றைக்கி நான் தெளிவான முறையில் சொல்கிறேன். இந்த 18 சித்தர்களின் ஆசீர்வாதம் பெற்ற ஒருத்தர் தான் இம்மார்ட்டலாக வர முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிடிக்ஷன்ஸில் எல்லாமே அப்படி தான் இருக்குது. எந்த ப்ரிடிக்ஷன் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். யாகு மெடிடேஷன் ஐயாவும் அதை தான் குறிப்பிட்டிருப்பாங்க. அவங்க நிறைய வீடியோ போட்டாங்க. இப்போ ஏன் வீடியோ போட மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அவங்க நம்பர் என்கிட்ட இருக்குது. இன்றைக்கி நைட்டு அவங்களுக்கு நான் மெசேஜ் போட போகிறேன், ஐயா அடுத்த வீடியோ போடுங்கன்னு. ஏன்னா அவங்களாம் வீடியோ போடுறாங்க.
அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் ஏன் வீடியோ போட்டேன்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த யாக்கோபு டேஷன் ஐயா என்ன சொன்னாங்கன்னா, ஐயா இந்த கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு அந்த அழிவில்லாத தலைவன், அந்த இம்மார்ட்டல் ரூலர் நீங்க எங்க இருக்கீங்க? தயவு செஞ்சு வெளிய வாங்க. உங்கள இந்த உலகம் தேடிக்கிட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லி உலகத்தை ஆளப்போறான் தமிழன், உலகை ஆளப்போறான் தமிழன்ற டைட்டில் அவர் வீடியோ போட்டு, நல்ல ஒரு எழுச்சிமிக்க பேச்சில் அவர் பேசும்போது, அதை பார்க்கும்போது வீடியோ பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு நமக்குள்ள ஏற்கனவே இந்த எண்ணங்கள் அந்த மக்களுக்கு சேவை செய்யணுன்ற எண்ணங்கள் இருக்கும்போது, ஸோ இப்போ அந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது நமக்கு ஒரு இது வரும். சரி ஒரு நாட்டின் மக்கள் வளர்ச்சிக்காகவும், நாட்டின் வளர்ச்சிக்காகவும், இந்த நாட்டில் ஒரு நல்ல அரசியலை அமைக்கணும் அப்படின்ற நல்ல எண்ணத்துல தான் அந்த யாகூப் டீட்டெயில்ஸ் வீடியோ பார்த்தோன்னே எனக்கு வீடியோ போட தோணுச்சு. அப்படி நான் போட்டேன். அது மட்டுமல்லாது சில கொரோனா டயத்தில் மக்கள் அடைந்த துன்பங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வீடியோ போட்டேன். நான் உலகை ஆளப்போறேன் தமிழன் தான் ஃபர்ஸ்ட் போட்டிருப்பேன். என்னுடைய பழைய சேனலில் போய் பாருங்க. போட்ட தலைப்பே தான் உலகை ஆளப்போறேன் தமிழன். ஏன்னா இந்த வீடியோவுக்கு நான் அதையே வச்சுறேன் தலைப்பா. உலகை ஆளப்போறேன் தமிழன். அதான் உண்மை. இங்க உட்காந்து அவர் உலகத்தை ரூல் பண்ண போறாரு. அழிவில்லாத இம்மார்ட்டல்ன்றது அழிவில்லாத அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இப்போ கூட ஒருத்தர் கமாண்ட்ல கேட்டார், இம்மார்ட்டல்னா என்ன அர்த்தம்னு கேட்டார். இம்மார்ட்டல் அப்படின்னா அழியாத தன்மையை குறிக்குது. அழியாத அப்படின்னா இம்மார்ட்டல் அப்படின்னா அது வந்து கடவுளை தான் குறிக்கும். ரூலர்னா ஆட்சியாளர். ஆட்சியாளர் தான் அவர். சாதாரண மனுஷன் ஆட்சியாளர் வரப்போறாரு. இம்மார்ட்டல்னா அழியாதன்னா கடவுள். கடவுளுடைய ஆசீர்வாதத்தோட ஒருத்தர் வரப்போறாரு. அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். வேற ஏதாவது விளக்கம் இருந்தால் கொடுங்க. அவர் அழியாத மனிதனா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் அழிவு உண்டு தான். மனுஷனா பிறந்துட்டாலே அழிவு உண்டு தான். அவரோட புகழ் அழியாமல் இருக்கலாம். அதுதான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அழியாத புகழ் கொண்ட ஒரு ஆட்சியாளர். அந்த ஆட்சியாளனுக்கு நிகராக வேற எதையுமே ஒப்பிட முடியாதுன்றாங்க. ஆசியாவிலேயே வந்து ஒரு அவர் சொல்றதை எல்லாரும் கேட்டுக்குவாங்க ஆசியா ஃபுல்லா. அப்புறம் அப்படி உலகம் ஃபுல்லாக என்னன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில், அதுக்கப்புறம் இந்தியாவில், அப்புறம் ஆசியாவில், அப்புறம் உலகம் ஃபுல்லாக அவருடைய புகழ் பரவி அவர் சொல்கிறதான் கேட்டு உலகத்தில் போய் மற்ற நாட்டு தலைவர்கள் அவர் சொல்லக்கூடிய கேட்டு முடிவெடுத்து நல்லபடியாக அந்த சட்டங்களை நிறைவேற்றுவாங்க அவங்கவுங்க நாட்டில். ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய ஆட்சி இலுமினாட்டிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி. தெளிவாக சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே. சுபாஷ் சந்திர போஸ் இங்கே பிரைம் மினிஸ்டராக வந்திருந்தா அந்த இலுமினாட்டிகள் பிரிட்டிஷ் அரசியலமைப்பு சட்டம் இங்கே நிறைவேறி இருக்காது. தூக்கி எறிஞ்சிட்டு சுபாஷ் சந்திர போஸ் புதுசாக ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருப்பார். அப்போ நான் பேச வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. நான் தெளிவாக சொல்லிட்டேன். நான் தான் எனக்கு ஒன்றும் பயம்லாம் கிடையாதுங்க. வழக்கு புறந்தான் போட்டுங்க. சுபாஷ் சந்திர போஸ் வந்து நீங்கள் மறைச்சு வச்சிட்டீங்க. என்ன பண்ணீங்க சுபாஷ் சந்திர போஸை? வெளியே சொல்றதுக்கு எந்த கட்சிக்கு தைரியம் இருக்கு? பாஜகவுக்கு தைரியம் இருக்கா? ஆர்எஸ்எஸ்க்கு தைரியம் இருக்கா? காங்கிரஸுக்கு தைரியம் இருக்கா? சுபாஷ் சந்திர போஸ் எங்கள் தலைவனுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க பார்ப்போம். பேசுறதுக்கு யாருக்கா தைரியம் இருக்கா? நான் பேசுவேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் பேசுவேன். ஸோ சுபாஷ் சந்திர போஸ் இன்னைக்கு வந்து அன்னைக்கு இருந்த சூழ்நிலை இந்தியா சுதந்திரம் ஆகும்போது அவர் வந்து ஏன் வரல? திருப்பி சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி அவர் ஜப்பானுக்கு படைய திரட்ட போறாரு, திருப்பி வரல. ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல இதாகிடுச்சின்னு சொல்றீங்க, எப்படி நம்ப முடியும்? ஸோ அன்னைக்கு அவர் பிரைம் மினிஸ்டரா வந்திருந்தா இன்னைக்கு இந்தியா நிலைமை எப்படி இருந்திருக்கும்? உலக பட்டியலில் உலக அரங்கில் வந்து இன்னைக்கு வந்து நம்ம நாடு வந்து வல்லரசா இருக்கும் எப்பயோ. ஆனா காங்கிரஸ் கீழே நாடை கொடுத்து கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகளா ஆட்சி செஞ்சு அந்த ஆட்சிகளில் வந்து ஒரே ஊழல், இஷ்டத்துக்கு ஆட்சி பண்ணியிருக்கீங்க. அப்புறம் இப்போ இவங்க 2014 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டை தொடர்ந்து, அதுக்கு முன்னாடி அப்புறம் வாஜ்பாய். அப்போ இவங்க ஆட்சிகள் எப்படி இருக்கு? இது மதவாத கட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இவங்க நல்லாட்சி தான் பண்றாங்க பிஜேபி, இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் நிறைய இப்போ குறைகள் இருக்கு இல்லையா? ஜிஎஸ்டி தார்மாரா போட்டு வரி வசூல் பண்றது, மதவாத கட்சி, மணிப்பூர் கலவரம், குஜராத் கலவரம், எங்க பார்த்தாலும் கலவரம், ரயில்வே ஸ்டேஷன்ல நிர்வாகம் சீர்கேடு. ஒரு டிக்கெட் வந்து வாங்கிட்டு ட்ரெயினில் நான் ஒரு டிக்கெட் வாங்கிட்டு 2350 ரூபா போட்டு சென்னைக்கு டிக்கெட் வாங்கினேன். அதை கேன்சல் பண்ணிட்டேன். 4 நாள் ஆச்சு, இன்னும் ரீஃபண்ட் ஆகல அமௌண்ட். கேட்டால் 10 நாள் ஆகுன்றாங்க. என்ன நிர்வாகம் பண்ணுறாங்க? சரியில்லை. ஒர்ஸ்ட் ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஒர்ஸ்ட். நான் சொல்லலை, அங்கே வந்து ஒருத்தர் டிக்கெட் எடுக்க வந்தவரே நான் பேசினதை கேட்டு அவரே சொல்லிட்டார், சார் ஒர்ஸ்ட் ஆயிடுச்சு சார். இப்போ அந்த தான் பிஜேபியுடைய லட்சணம் அங்கே தெரிஞ்சிருச்சு. உள்ள தனியாக இருக்கிறது அம்பானி அதானிக்கு விட்டு சம்பாதிக்கிறீங்க கான்ட்ராக்ட்லாம். எல்என்டிக்கு அம்பானிக்கு அதானிக்கு விடுவீங்க கான்ட்ராக்ட் சொல்லியாச்சு எல்லாமே. ஸோ கார்பரேட் முதலாளிகளோட கைக்கூலி இந்த ஆட்சி. காங்கிரஸ் சொல்லவே வேண்டாம். எப்பா காங்கிரஸை பார்த்தாலே கையெழுத்து கும்பிட்டுலாம். ஏன்னா காங்கிரஸ்னாலே பிடிக்காது. எப்படியோ நீங்கள் ஏதோ ஆண்டுகிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு இதில் ஆண்டுகிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு சரி ஏதோ ஆள் இல்லாமல் ஆண்டுகிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த இம்மார்ட்டல் வந்து தமிழ்நாட்டின் தலைமை பதவிக்கு வரப்போறாரா, இந்தியாவின் தலைமை பதவிக்கு வரப்போறாருன்னா அவர் வந்த பின்னாடி தெரியும் நமக்கு. வந்து அவரை முதல்ல ஒரு சிறிய கூட்டம் தான் ஏற்றுக்குருவாங்க. அவருக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்குன்றாங்க. அப்புறம் தமிழ்நாட்டின் தலைமை பதவிக்கு வருவாருன்னா அவர் போடல, அங்கே அப்படி ஒன்றும் போடல பிடிஷனில். ஆனால் வந்து நீங்கள் அதை கவனிக்கணும். எப்படின்னா முதல்ல ஒரு சிறிய கூட்டம் எடுத்துக்கிறோம். அப்புறம் தமிழகத்தில் தானே அவர் இருக்காரு. அப்போ தமிழகத்தில்
அவருடைய புகழ் அதிகரிக்கும். அப்புறம் இந்தியா, அப்புறம் ஆசியா, அப்புறம் தான் உலகம். அப்போ ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பாருன்றதான அந்த ஒரு திருப்பத்தில் அந்த சொல்ற மாதிரி வருது. அப்போ அதை இதை விட யாராவது தெளிவாக சொல்லணும்னா சொல்லிருங்க. வேற யாராவது சேனல்காரங்க, அதர் சேனல்காரங்க யாராவது சொல்லுங்க. தெளிவா தமிழ்நாட்டில் வரமாட்டாரு, நேரடியாக வந்துருவாரு, ஆசியாவுக்கு லீடராக வந்துருவாருன்னா எப்படி வருவார் சொல்லுங்க? ஆசியாவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் ஏற்றுக்குவாங்களா? ஆசியாவில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டுகளையும் தலைவர்களையும் போய் அவர் மீட் பண்ணி ஒரு மீட்டிங் போட்டுருவாரா? நான் கேட்குறேன். சில பேர் இம்மாற்றோட தான் சொல்லி முண்டக் மண்டக் பேசுறீங்க இஷ்டத்துக்கு. வேற அதர் சேனல்காரங்க நீங்கள் வந்து ஒரு மீட்டிங் போடுங்க, பேசாமட்டுக்கு டெல்லியில் ஒரு மீட்டிங் போடுங்க. ரஷ்ய அதிபர், சைனா அதிபர், பாகிஸ்தான் தலைவர், அப்புறம் இலங்கை தலைவர், பங்களாதேஷ், அப்புறம் இருக்கக்கூடிய அந்த அரபு தேச தலைவர்கள் எல்லாரும் ஆசியாவில் இருக்க ஒட்டுமொத்த லீடரையும் வர வச்சுருங்க. வர வச்சு மீட்டிங் போட்டு நாங்கள் சொல்கிறத எல்லோரும் கேட்கணும்னு சொல்லுங்கள். அப்படி அப்படியே அங்கிட்டு அங்கேயும் சொல்லிடுங்க, முடிஞ்சு போச்சு கதை. அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வர முடியுமா சொல்லுங்கள்? வாய்ப்பு இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பதவிக்கு வந்துட்டு அப்புறம் ஒரு பெரிய பதவிக்கு வந்துட்டு அப்புறம் தான் அந்த மாதிரி ஒரு மீட்டிங் போடணும்னா அவர் இந்தியாவின் தலைமை பதவியில் ஒரு பெரிய அதிகாரம் கொண்ட தலைவனாக இருக்கணும், பிரைம் மினிஸ்டராக இருக்கணும். அப்படின்னா தான் மற்ற நாட்டு தலைவர்களை கூப்பிட்டு உட்கார வைக்க முடியும். ஏன்னா அவங்க நாஸ்டாடமஸ் ப்ரெடிக்ஷனாக இருக்கட்டும், கோரக்கர் அள்ளி சந்திரகை ப்ரெடிக்ஷனாக இருக்கட்டும், நாஸ்டாடமஸ் ப்ரெடிக்ஷன் எழுதுனது 500 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இப்போ 500 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எழுதுன போது அவர் மன்னராட்சி நடந்திருக்கும். அதனால் அவங்க வந்து அந்த கோரக்கர் அருளிய சந்திரகையில் சித்தர்கள் மன்னனா ஒருவர் உலக ஆழ்வார்னு போட்டிருக்காங்க. மன்னராட்சி இப்போ இல்லையா? ஏன் அன்னைக்கு வந்து சித்தர் எழுதும் போது ஒரு ஓலைச்சுவடி எடுத்து அதில் ஆணியை வச்சு எழுதியிருப்பாரு, இல்லை ஒரு மயில் ரெக்கை எடுத்து மைய தொட்டு எழுதியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு பேனா எப்படி இருக்கும் பாருங்க. 500 வருஷத்துல எவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு பாருங்க. அப்போ ஒரு நோட் எடுத்து தான் எழுத முடியும். இப்போ புரிஞ்சிச்சுங்களா? நோட் எடுத்து எழுத முடியும் இந்த பேனால. இங்கே பேனா மாறிடுச்சு. அங்கே மன்னராட்சியாக இருந்தது, இப்போ வந்து ஜனநாயக கட்டமைப்பு அரசியல் சிஸ்டத்தில் இருக்குது. ஸோ இப்போ இந்த சிஸ்டத்தின் மூலியமாக தான் வர முடியும் அப்படின்றது. இன்னைக்கு நாங்கள் சில பேர்கிட்ட நாங்களாம் ஒரு மீட்டிங் போட்டு பேசும்போது அந்த இதை தான் நாங்கள் எனக்கு கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒருவேளை இந்த சிஸ்டத்துலாம் வருவாரோ, அரசியல் வழி தான் வருவாரா? அப்போ அரசியல் வழி தான் வருவாருன்னா விஜய்னு நினச்சிடாங்க தயவு செஞ்சு. விஜய் கிடையாது, சீமான் கிடையாது, அண்ணாமலை கிடையாது, மோடி ஐயா கிடையாது, சீமான் கிடையாது, சீமான் அண்ணன் கிடையாது, விஜய் தலைவரும் கிடையாது. அதை விட்டுட்டு வேற யாராவது யோசிங்க. புதுசாக ஒருத்தர் வர போறான்றாங்க ப்ரெடிக்ஷனில். ஸோ இப்போ புதுசாக தமிழ்நாட்டில் வந்து தலைவன் வரணும்னா அது யாரு அப்படின்றத நீங்கள் யாரும் ரொம்ப போட்டு மண்டையாரம் குழப்ப வேண்டாம். இன்னும் ஒரு வருஷம் டயருக்கு அந்த சித்தர்களின் ஆசீர்வாதத்தோட, அந்த முருகனின் ஆசீர்வாதத்தோட, சிவனின் ஆசீர்வாதத்தோட கம்பீரமா வரப்போறாரு சிங்கம். ஒரு காலத்துல விஜயகாந்த் இருந்தாரு, ஒரு மத்த அவர் நல்ல ஒரு தலைவன், எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி ஜெயலலிதாமாவும் அவங்களும் ஓரளவுக்கு நல்லவங்க தான். அவங்க வந்து சில நேரங்களில் 98, 96 கொஞ்சம் அதிக சொத்துக்கு பழகு. மற்றபடி அவங்க மேலே எந்த விமர்சனமும் நம்ம சொல்ல முடியாது. சூப்பர், நல்ல ஒரு தலைவர், பிடிச்ச அருமையான ஒரு தலைவர். அம்மா புரட்சி தலைவர் அம்மா. அவ்வளோதான். அவங்களுடைய இதெல்லாம் முடிஞ்சது, பீரியடெல்லாம் முடிஞ்சது. அவங்களுடைய இதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசலாம். ஏன்னா அதை பற்றி பேசினா டைம் பத்தாது. ஸோ இப்போ வரக்கூடிய தலைவன் ஒரு புதிய தலைவன் வரப்போறான்றாங்க. ஏன்னா ஓபிஎஸ் இப்போ ஒன்று சொல்லியிருக்காரு, அடுத்த அரசியலுக்குள்ள வந்துடுறேன். ஸோ அப்போ வந்து சாதாரண மனுஷன் தான், அந்த இறைவனோட ஆசீர்வாதத்தோட இறையாட்சி அமைக்க போறாரு. அதுக்கு அரசியல் கட்டமைப்பு எந்த கட்சியை பயன்படுத்த போறான்னு தெரியல. ஏன்னா ஓபிஎஸ் இப்போ ஒரு வரி சொல்லிட்டாரு, அதிமுகவில் ஒரு தொண்டன் தான் கட்சியின் தலைமைக்கு வரப்போறாரு, ஒருங்கிணைப்பாளரா ஒரு தொண்டனை தானே உட்கார வைக்க போறேன்ட்டாரு. அப்போ சிஎம் ஒரு தொண்டன் தான், முடிவாயிருச்சு. இபிஎஸ் வந்து அவ்வளோதான். நான் தான் சொல்லிட்டேன். இப்போ நான் இந்த வீடியோலேயே சவால் விட்டு சொல்கிறேன், 15 நிமிஷத்தில் முடிச்சிடறேன், கேட்டுங்க. இந்த வீடியோ வழியாக சவால் விட்டு சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி 2026 தேர்தலில் சிஎம் கேண்டிடேட்டாக வரமாட்டார். அப்படியே வந்தாலும் 0. அவர் ஜெயிக்கிறதே கஷ்டம். தொடர்ந்து பல தேர்தலில் தோல்வி சந்தித்தது தான் அவர் மேலே கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்கு. என்னையை பொறுத்த வரைக்கும், மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே யாருக்குமே அவர் பிடிக்காது. எனக்கெல்லாம் பிடிக்காது. அப்போ இதில் அந்த அதிமுக இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பல குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்கு. கட்சியோட தலைமை மாறப்போகுதுன்றாங்க. ஸோ இப்போ அவங்க ஆட்சியை பிடிக்க போகிறாங்களா, இது இம்மாற்றோலர் வந்து எப்படி ஆட்சியை பிடிக்க போகிறாரு? இப்போ அவங்கள விட்டுரும், ஒரு பக்கம் விட்டுருங்க, நான் இந்த என்னுடைய இதுக்கே வரேன். அப்போ இந்த ஒரு சின்ன கட்சியோ இல்லை ஏதோ ஒரு கட்சியோ இல்லை ஒரு இறைவனோட ஆசீர்வாதத்தோட ஒரு இம்மாற்றோலர் தான் வந்து வரப்போறாரு. அதுக்கு ஒரு வருஷம் டயருக்கு. அவருக்கு கட்சி கட்டமைப்புலாம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு கடகடன்னு பேசிட்டு வந்துட்டேன், பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அன்னைக்கு எழுதும்போது சித்தர்கள் வந்து எப்படி எழுதியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். ஒரு இதாக இருக்கும், ஒரு ஓலைச்சுவடியில் வந்து ஒரு ஆணியை வச்சு தான் எழுத முடியும். அப்போ மன்னராட்சி இப்போ நடக்கிறது என்ன ஆச்சுன்னு நீங்களே பார்த்துக்குங்க. இப்போ மன்னராட்சி எப்படி கொண்டு வர முடியும், நீங்கள் தான் சொல்லணும். அதனால இங்கே மன்னராட்சியெல்லாம் வர வாய்ப்பு இல்லை. எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு தலைவன் வரப்போறான், ஒரு எழுச்சியில், ஒரு புரட்சியில். ஒரு புரட்சி வெடிக்கும்னா எப்படி புரட்சி வெடிக்குமான்றலாம் தெரியல. எல்லாரும்
திடீர்னு ஒரு தலைவர் ரைஸ் ஆகி வருவார்னு வச்சுக்கோங்க, சாதாரண மனுஷன், அவனோட புகழ் திடீர்னு வெளியில் வரும். எப்படி வரும்லாம் எனக்கு தெரியாது. திடீர்னு ஒருத்தருடைய புகழ் வந்து திடீர்னு மேலே வரும். ஏன்னா இருக்கிற அரசியல் சிஸ்டம் எதுவுமே சரியில்லை. அவன் வந்து ஏதோ ஒன்று பண்ண போகிறான், ஒருத்தர் வந்து பண்ண போகிறாரு ஏதோ ஒன்று, அப்போ அவரை திடீர்னு தலைவராக ஏற்றுக்குறாங்க மக்கள். அவர் தான் மக்களை வழிநடத்த போகிறாரு, அவ்வளோதான். இதுக்கு இடையில நான் 3ஆம் வகுப்பு வந்துடும், அப்படியே மக்கள் பாதிக்கப்படுவாங்க, நான் வந்து வழி நடத்திடுவேன் அப்படின்னு சொல்லி சில பேர் உட்காந்துக்கிட்டு நீங்கள் இந்த ப்ரெடிக்ஷனையே நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா முட்டாள்தனமானது. அப்படியே உங்கள் சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் போக வேண்டியதான். 3ஆம் வகுப்பு வரவே வராது. எப்படி வரும்? அதெல்லாம் வரவே வராது. அது இலுமினாட்டிகளின் சதி. அதை விட தெரிகிறது தான் இம்மாற்றலின் செயல் தந்திரம். அதை அவர் அழகா வீரமாக அழகாக செஞ்சு முடிப்பார். இதற்கு மேலே வந்து பகவான் விட்ட வழி தான், இறைவன் சிவன் விட்ட வழி தான், எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். அதனால் வந்து இதில் வந்துட்டு நம்ம வந்து ப்ரிடிக்ஷனில் இப்படி தான் இருக்குது. ஸோ 500 வருஷத்துக்கு முன்னாடியோ 1000 வருஷத்துக்கு முன்னாடியோ சித்தர்கள் எழுதியிருக்காங்கன்னா, ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காங்கன்னா, அஸ்டாமஸ்லேருந்து 500 வருஷத்துக்கு முன்னாடி, சித்தர்கள் எழுதுனது ஒரு 2000 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருப்பாங்க. ஸோ இப்போ அதுகள் வந்து அப்படி மாறி வரும்போது இன்னைக்கு இருக்கிற இதில் தான் நம்ம அமைக்க முடியும் அப்படின்றத பார்க்கணும். இல்லைன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி சில நேரங்களில் ஒரு எப்படி வரும் சொல்லுங்கள்? எப்படி ஒரு தலைவனை ஒருத்தவங்க இப்படி ஏற்றுக்குவாங்க? சித்தர் அந்த ஏற்றுக்குவாங்களா சொல்லுங்கள்? சித்தர் மாதிரி வந்தாருன்னா ஏற்றுக்குறாங்களா? அப்போ அவர் என்ன அற்புதம் செய்ய போகிறாரு? இந்த மலையை நகட்டி வச்சிருவாரா? எனக்கு ஒன்றும் தெரில. அதனால் வந்து பார்த்துக்குங்க. யாராவது ஒருத்தவங்கள்ட்ட உங்கள் சக்தி இருக்கா, மலையை நகட்டி இவங்கெல்லாம் சொல்லுங்கள். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை லேசாக அப்படி இவ்வளோ கேப்பு வர வைக்கிறேன் நான், ஒரு 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 100 மீட்ரு 200 மீட்ரு அப்படி மலையை அப்படியே டக்குன்னு அப்படி இது பண்ணி காட்டிடுறேன் நான் தான் அப்படின்னு சொல்லி யாராவது வாங்க. அந்த மலையை வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 100 அடிக்கு நான் இங்கிட்டு 50 அடி இங்கிட்டு 50 அடி நகட்டி நடுவில் நான் ஒரு பாதையை போட்டு அப்படி போகிறேன், நான் தான் அந்த தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். சும்மா வரமாட்டீங்க, கமாண்டில் வந்துக்கிட்டு அது இதுன்னு தான் சொல்லி குறை தான் சொல்லுவீங்க. நானே என்னால் முடியாது, மலையெல்லாம் இப்படி இங்கிட்டு 50 அடி 50 அங்கிட்டு 50 அடியெல்லாம் நகட்ட முடியாது. அதெல்லாம் தேவையில்லாத ரிஸ்க்கு. இறைவனோட ஆசீர்வாதம் தான் தலைவனை வர முடியும். இதுக்கு வந்து நம்ம ப்ரிடிக்ஷன்ஸில் இருக்கிற மாதிரி ஆனால் அந்த இதை நம்பிக்கிட்டு இருக்காங்க, அறம்பாடி சித்தர் பாடலை நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து 1,00,000 பேர்த்துக்கு ரேகை பொருந்தும். அந்த ரேகையை காமிச்சிக்கிட்டு தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் வந்துடுறாங்க. இன்னைக்கு கூட ஒரு பையன் வந்தாப்படி, மாறாதீங்க ஓடிடுங்கன்ட்டு. அதை காட்டிலலாம் பயங்கரமான ஆள்லாம் இருக்காங்க நிறைய பேர். அதனால வந்து இறைவனுடைய தலையில் என்ன எழுதியிருக்கோ அதை நடக்கும். இறைவன் சொல்கிறபடி யாராவது ஒரு தலைவன் வரணும். ஏன்னா இப்போ இருக்க ஆட்சி ரொம்ப கேவலமாக இருக்குது, வெளியே சொல்ல முடியல. இந்த இருக்கக்கூடிய கட்டமைப்பு, அரசியல் கட்டமைப்பு இது ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த டிஎம்கே பிஜேபியோடைய அந்த காங்கிரஸ் பிஜேபி டிஎம்கே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஏதோ இந்த ஏடிஎம்கே மேலே ஒரு சின்ன ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது எல்லாருக்குமே இருக்குது. நான் கீழ்மட்டத்துலேருந்து விசாரிச்சிட்டேன், சாதாரண மனுஷன்லேருந்து லட்சாதிபதி கோடீஸ்வரன் வரைக்கும் விசாரிச்சிட்டேன். என் பழக்கத்தில் இருக்குது, பழக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட போகிறான், ஏடிஎம்கே மேலே கொஞ்சம் நல்ல அபிப்பிராயம் இருக்குன்றாங்க எல்லாருமே. ஸோ இப்போ அந்த கட்டமைப்பை பயன்படுத்துவாங்களா, இல்லை நாங்கள் சொன்ன மாதிரி பாரத மக்கள் கட்சியை பயன்படுத்துவாங்களா? அப்படி கூட வச்சுக்கோங்க. பாரத மக்கள் கட்சின்னு ஒன்று இருக்குது, சித்தராட்சி அமைப்புன்னு இருக்காங்க, மதுரையில் தான் இருக்குது ஹெட் ஆஃபீஸ், எஸ்எஸ் காலனியில். ஸோ இப்போ அந்த அமைப்பு வழியாக வருவாங்களா சித்தராட்சி அமைக்க? அந்த தலைவன் அதில் போய் இணைவாரா? அப்போ கட்சிகளே வேண்டாம் அப்படின்றதையும் அவர் முடிவெடுக்கலாம். அவர் எப்படி வரப்போகிறாரு, அவருக்கு திடீர்னு புகழ் கிடைக்கும்போது அவரே நீ வேணாம் போ, நான் போய் தனியாக மக்களுடைய இதில் உட்காந்துக்கிறேன், மக்களுடைய அந்த செல்வாக்கில் நான் போய் உட்காந்துக்கிறேன், இறைவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்குது, நான் போய் உட்காந்துக்கிறேன், எனக்கு எந்த கட்டமைப்பு வேணாம், நானே ஒரு புதிய கட்டமைப்பு உருவாக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உருவாக்கி அவர் ஒரு 300 பேர் அவருக்கு கீழே உட்கார வச்சு, அப்படியே ஒரு 1000 பேர் அவருக்கு கீழே உட்கார வச்சு இந்த கட்டமைப்பு மூலிமா நல்லது செய்வாரா அப்படின்றது அவர் வந்து தான் முடிவு எடுக்கணும். அவர் யாருன்றது பல குழப்பங்கள் இருக்குது. ஏன்னா அதில் பல பேர் போட்டியில் இருக்காங்க, அதில் குறிப்பாக ஒரு 5-6 பேர் போட்டியில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஆனால் போட்டியிலன்னு பார்த்தா ஒரு 1000 பேர் நிற்கிறாங்க வரிசையாக. ஆனால் என்ன சொல்கிறது, ஆம்பூர் பிரியாணி யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு தான் கிடைக்கும், அவ்வளோதான். நான் என்னத்தை சொல்கிறது. இப்போ தலப்பாக்கட்டு பிரியாணி, திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி, ஒரு ஃபிஷ் பிரியாணி இருக்கும், மட்டன் பிரியாணி இருக்கும். ஸோ இப்போ அந்த மட்டன் பிரியாணி யாருக்கு கிடைக்கணும்னு இருக்கோ அவங்களுக்கு தானே கிடைக்கும். அதனால் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், சொல்கிறத சொல்லிட்டேன். என்னப்பா அது இதுன்னு சொல்லி குழப்பறேன்னு நினைக்க வேண்டாம். பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சதை தெளிவாக பேசிட்டேன். இன்றைக்கி வந்து அன்னைக்கு இருந்த ப்ரொடிக்ஷன் அப்படி இருக்குது, இன்றைக்கி எப்படி கொண்டு வரணுமோ கொண்டு வருவாங்க. ஆனால் அதுக்காக 400 கோடி 500 கோடி போட்டு கட்சி ஆரம்பித்து தாவேகா தலைவர் மாதிரிலாம் வரமாட்டார், இம்மாற்றோடர் சத்தியம் வரமாட்டார், எழுதி வச்சுக்கோங்க. அப்போ அதிமுக இருக்கக்கூடிய லீடரு, இப்போ இருக்கக்கூடிய பொதுச்செயலாளர், அவர் சத்தியமாக வரப்போகிறதில்ல. அவரை மாதிரி ஆள் வரமாட்டாங்க, மோடி மாதிரி ஆள் வரமாட்டாங்க, அண்ணாமலை மாதிரி ஆள் வரமாட்டாங்க, எழுதி வச்சுக்கோங்க. சில பேர் அண்ணாமலை பேரெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க கமெண்ட்டில். வாய்ப்பே இல்லைங்க, வாய்ப்பே இல்லை. சாதாரண ஒரு மனுஷன் வரணும், வந்தால் இந்த நாட்டை மாற்ற முடியும். இல்லைன்னா விட்டுட்டு இன்னொரு நான் சொன்ன மாதிரி
2026 பிறந்தோடனே அடுத்த வேலையை போய் பார்க்க வேண்டியதுதான். நன்றி வணக்கம். அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. நன்றி வணக்கம். எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு நல்ல தலைவன் வருவாங்க, நல்லாட்சி இறையாட்சி அமையும். அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. நன்றி வணக்கம்.